பாண்டியன் ஸ்டோர் இன்னைக்கு சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம குமார் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம அரிசி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து குமார் வந்து அரசியை பார்த்து சரி எப்படியாவது மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பின்னாடியே போகிறாரு. அரிசி நிற்க மாட்டேன்ட்டாங்க. அரிசி ஒரு நிமிஷம் பொறு அரிசி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இத்தனை நாள் வந்து உன்னை எவ்வளவோ பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன், நாடகம் ஆடியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஒரு உண்மையாக உங்ககிட்ட ஒரு பேசணும் அரிசி, கொஞ்ச நேரம் நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசி பேசாமல் போய்கிட்டு இருக்காங்க. அரசி கொஞ்ச நேரம் பொறு அரசி, இப்படி வந்து பொம்பளை பிள்ளை ஒரு குடும்பத்தை பழி வாங்குறதுக்கோசரம் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் இப்படி விளாண்டுட்டோமேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என் மனசார கேட்குற அரசியை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி குமார் பேசிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து நம்ம சரவணன் வந்துடுறாரு. சரவணன் வந்து குமார் மேலே வந்து கோவத்தில் வந்து அடிக்க வந்துடுறாரு. ஏன்டா என் தங்கச்சிட்ட நீ ஏன்டா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. அதுக்கு வந்து அரசி விடுண்ணா, அவங்க எதுவும் பேச வரல, எதுவுமே பண்ணலை, நீ பேசாமல் விடு, எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்கிறாங்க. ஏன் அரசி இப்போ உங்ககிட்ட என்ன பேச வந்தா அப்படிங்க? ஒன்றும் பேச வரலனே, ஏதோ சொல்ல வந்தா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க, அதனால ஒன்றும் இல்லைண்ணே, வானே, நீ அடுத்தவங்கள அடித்து நீ ஒன்றும் இது பண்ண வேண்டாம், அந்த பள்ளியை நீ ஏற்றுக்க வேண்டாம், அவங்கவுங்க பண்ண தப்புக்கு அவங்கவுங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு. அப்புறம் அரசி வீட்டில் இருக்காங்க. அப்புறம் வந்து அப்போதைக்கு வந்து கதிரும் நம்ம பழனியும் சாப்பிட வராங்க. சாப்பிட வர்றப்ப கோமதி வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. பரிமாறவுமே பழனி கேட்குறாரு, ஏக்கா கொஞ்சம் ஒரு ஓடுறது பறக்கிறதெல்லாம் ஒரு நான்வெஜ்ஜெல்லாம் இல்லையாக்கா, இப்படியே வெஜ்ஜாக போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராஜி வந்து எப்படியாவது கதிர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணுமே, இப்போ அத்தை நிற்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக போய் பேசி கோமதிட்ட, அத்தை உங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னீங்களே, என்னத்த போய் ரெஸ்ட் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, நான் எப்போ கால் வலிக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லத்தை நீங்கள் சொன்னீங்கல்ல கால் வலிக்குதுன்னு அப்படிங்கும். நான் கால் வலிக்குதுன்னுலாம் சொல்லவே இல்லை, அது தினமும் இருக்கிற கால் வலி தான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் அப்போ சரியாக போயிடும் அப்படிங்குமே. அப்போ போய் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு வந்து சாப்பாடை நிறைய அள்ளி வச்சு, இப்போ எதுக்காக நீ என்னை ஐஸ் வச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம ராஜி சொல்கிறாங்க, அந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கோமதி வந்துடுறாங்க. கதிர் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கோமதி வந்து என்ன போட்டி அப்படிங்குமே, அந்த டான்ஸ் போட்டியா, அதில் தான் கலந்துக்க கூடாதுன்னு நானும் உங்கள் மாமாவும் சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே. இல்லை அத்தை ப்ளீஸ் அத்தை, எப்படியாவது பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்து அரசி எல்லாம் உட்காந்துருக்காங்க, கோமதி எல்லாம் உட்காந்துருக்காங்க. பாண்டியன் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றாங்க. வந்து உட்காந்துருக்கோமே ராஜி வந்து கேட்குறாங்க, அந்த மாதிரி என்ன மாமா, அந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா அப்படிங்குமேனு. என்னப்பா சொல்லுப்பா அப்படிங்குமே. இல்லை நான் அந்த போட்டியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் கலந்துக்கக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம குடும்பத்துக்கு டான்ஸ் இதெல்லாம் செட் ஆகாது, நீ வேறு ஏதாவது உன்னோட ஆசையை சொல்லு, நான் சரின்னு சொல்கிறேன், நீ போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் சரின்னு சொல்லிட்டேன், அதே மாதிரி வேறு வேலைக்கு ஏதோ படித்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லி நான் அதுக்கும் சரிங்கிறேன், ஆனால் இந்த டான்ஸ் போட்டி மட்டும் நம்மளுக்கு வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு தடவை மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா, நீங்கள் கூட ஆளுங்க வரணுன்னெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் போகிறேன், ஒரு 2-3 நாள் போட்டியில் கலந்துக்கிட்டு நான் பேசாமல் வந்துடுறேன் ஜெயிச்சுட்டு, தயவு செஞ்சு பர்மிஷன் கொடுங்க மாமா அப்படிங்குமே. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, சொன்னால் கேளு, நம்ம குடும்பத்துக்கும் டான்ஸுக்கு செட் ஆகாது, அதெல்லாம் ரெகுலராக ஆடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அதெல்லாம் செட் ஆகும், அப்படியே உனக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணுதா வீட்டில் ஆடு, இல்லைன்னா 2 பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சொல்லிக் கொடு, அதுக்கு நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இங்கேருந்து வெளியூரில் போய் டான்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ராஜி கேட்காம ப்ளீஸ் மாமா பர்மிஷன் கொடுங்க, நான் போனேன்னா வந்துடுறேன், இந்த ஒரு தடவை மட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் டான்ஸ் என்னை ஆடவே வேண்டான்னு சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கோமதி சத்தம் போடுறாங்க, ஏன் அதான் ராஜ் சொல்கிறத கேளு, உங்கள் மாமா சொல்கிறாருல, சொல்ல கேட்காம மறுபடியும் ஏன் இப்படி அடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்க சின்ன பிள்ளை மாதிரி அப்படிங்குமே. இல்லைத்தா எனக்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு ஆளாக சொல்கிறாங்க. கோமதிகிட்ட போய் கேட்குறாங்க. அப்புறம் சரவணன்ட்ட கேட்குறாங்க, இல்லைப்பா நான் எப்படி சொல்லி பர்மிஷன் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்க. கதிர் சத்தம் போடுறாரு, ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா ராஜி, தயவு செஞ்சு சொல்கிறத கேளு ராஜி, வேணான்னா விடுவே அப்படிங்கும், நீ உங்கள் வேலையை பாரு, நான் எப்படி இருந்தாலும் நான் கலந்துக்குவேன் அப்படிங்குமேனு. பாண்டியன் நீங்கள் என்னமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பழனிகிட்ட போய் கேட்குமே, ஐயோ அப்பா சாமி, இந்த வீட்டில் நான் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இல்லை அப்புறம் மீனாட்டையும் போய் சொல்கிறாங்க, மீனாவும் பேசாமல் இரு ராஜி, நான் போய் மாமாட்ட பேச முடியாது அப்படிங்குமேனு. ப்ளீஸ் மாமா எப்படியாவது பர்மிஷன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பாண்டியன் கேட்காம எந்திரிச்சு போயிடுறாரு. இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், நீங்கள் என்னமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
அதுக்கு கோமதி கேட்குறாங்க, நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அவள் பேசாமல் கிளம்பி போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கும். அந்த பிள்ளையோட விருப்பம் அதுதானே, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இதுக்கு மேலே அது அந்த பிள்ளையோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு போயிடுறாரு. அப்புறம் வந்து போய் ரூம்குள்ளே ராஜி உட்காந்துருக்கோமே கதிர் போய் பேசுகிறாரு, என்ன உனக்கு நீ யார் சொல்கிறதே கேட்க மாட்டியா, இப்போ எதுக்காக அப்படி பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு பசிக்குதா, சரி உன் கூட பேசணும் வா போகலாம் அப்படின்னு நடந்து கூட்டிகிட்டு போகிறப்ப, இப்போ நீ எதுக்காக இவ்வளோ தூரம் அடம்பிடிச்சு நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு தெரியுது அந்த இதில் 10 லட்ச ரூபா பணம் கிடைக்கும்னு சொன்னாங்களா, அதை வாங்கி ஜெயிச்சு என்கிட்ட கொடுத்தா என்னோட ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறது எனக்கு சரியாக போயிடும் தானே நீ நினைக்கிற அப்படிங்குமே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லுவோமேனு. அப்புறம் எதுக்காக அப்புறம் ஏன் எனக்கு தேவைக்கு இருக்குது, நான் எனக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் அதனால தான் நான் கலந்துக்கிறேன்னு சொல்கிறேன், உனக்காகலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இனிமேலும் உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை, சரிவா வீட்டுக்கே போகலான்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான்னு சொல்லி வெகுமானம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி செந்தில் வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேரம் பார்த்து நம்ம ராஜி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமாம்மா அப்படிங்குமே, என்ன விஷயம் பேச போகிறப்ப, அந்த டான்ஸு சம்மந்தமாக அதை பற்றி பேசாமல் மற்ற எதுனாலும் பேசு, நான் மாமா பொறுமையாக உட்காந்து கேட்குறேன் அப்படிங்குமா, அது சம்மந்தமாக தான் அவன் பேசணும் அப்படிங்குமே பாண்டியனுக்கு ரொம்ப கோபமாயிருது. எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நீ இதுக்கப்புறம் ராஜி வந்து டான்ஸில் கலந்துக்குவாங்களா இல்லைங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.